அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேமியா பாயசம் எப்படி பண்ணுறதுங்கிறத செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு சேமியா ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன், சுகர் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன், திராட்சை ஒரு 10 கிராம், முந்திரி 10 கிராம், ஏலக்காய் 3. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி சூடு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சேமியா போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 லிட்டர் பால் கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்கேன். இப்போ இப்போ ஏலக்காய் பொடி பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா சேமியா வந்துச்சு நல்லா. இதுக்குள்ள கொஞ்சம் சுகர் 100 கிராம் எடுத்து வச்சாலே அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைடு வானலில் பார்த்தீங்கன்னா நெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். இப்போ முந்திரி பருப்பும் திராட்சை பருத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் செவந்ததும் அதுக்கப்புறம் திராட்சை போட்டுக்கலாம். சுகர் போட்டது பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பால் நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். 2 கிளாஸ் 1/2 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு அது க்ரீமியாக வரும். அது வரையும் நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை, அது கூட ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இறக்கிட்டோம்னா சுவையான சேமியா பாயசம் ரெடி. சுவையான பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.